வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக ஆபா செழியன் ஆகிய நீங்கள் போட்டியிடுங்கள். எங்களது சேனல் சார்பாக முதற்கண் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சில கருத்துக்களை பரிமாறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏகோபித்து சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்கும் இந்த மக்களுக்கும் என்ன வளர்ச்சி திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? என்னை வேட்பாளராக அறிவித்த எங்கள் சின்னையா அவர்களுக்கும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் ரிஷிவந்தன் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி, மிகவும் பின்தங்கிய தொகுதி மட்டும் இல்லை, மிகவும் பின்தங்கிய தொகுதி. பொருளாதாரம், கல்வி, வேலை வாய்ப்புல எல்லாத்திலையுமே மூணுத்திலையுமே மிகவும் பின்தங்கிய தொகுதி. அதை முன்னேற்றுவது தான் என்னுடைய முதல் கடமையாக இருப்பேன். ஏனென்று கேட்டால் இது விவசாயத்தை சார்ந்த பகுதி. இந்த விவசாய வருமானத்தை எப்படி பெருக்க வேண்டும் அதை பற்றிய சிந்தனை தான் என் மனசில் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாமே விவசாயி தான். நகரம்னு பார்த்தா ஒன்று கூட இல்லை, பேர் தான் நகரம் மல்லூர்பேட்டை, ஆனால் அது நகரம் இல்லை, அதுவும் இன்னும் வளர்ச்சி அடையாமல் தான் இருக்குது. அதனால் கிராம பகுதியாக இருக்கிறதால கிராம வருமானத்தை, விவசாயிகள் வருமானத்தை எப்படி பெருக்கிறது அதற்கு நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறேன். அதாவது இங்கே வைக்கிற காய்கறிகளை தேவைப்பட்டால் கோயம்பேடு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அந்த ஒரு பஸ்ஸு விட்டு, இந்த பஸ்ஸு மூலிமா தொகுதியில் 2-3 பஸ்ஸு தொகுதி மூலிமா விட்டு காலையில் சாயந்தரத்துலையும் போய் நேராக போய் அவங்களுடைய சீட்டெல்லாம் கட்டிடுது. கட்டிட்டு காய்கறியில் எடுத்து வந்து அதில் போட்டு ஒரு ஆள் பணியாள் அரசு ஊழியர் போய் விற்றுட்டு வந்து சாயந்தரம் பொதுமக்களுக்கு உண்டான பணத்தை தர்றதுக்கு ஏற்படுத்தணும். இது ஒரு திட்டமாக வச்சிருக்கிறேன். இது சாத்தியப்படும்னா சாத்தியப்பட வைக்கணும். ஏன்னா நடைமுறை சிக்கல் இருக்குது. இங்கேருந்து தேவைப்பட்டால் எங்கே இந்த காய்கறி தேவைப்படுதோ அதை அங்கே எடுத்து போய் கொடுத்துட்டு காசு வாங்கி வந்து மீண்டும் சாயந்தரம் மக்களுக்கு கொடுப்பேன். அதுமாரி பால் உற்பத்திக்கு எல்லாருக்கும் அரசு தேசிய வங்கி மூலிமா அனைவருக்கும் லோன் கேட்டு அவங்களுக்கு லோன் வாங்கி கால்நடைகளை உற்பத்தி செய்வதற்கு செய்வேன். ஏன்னா நம்மளுக்கு மத்திய அரசு பாதுகாப்பாக இருப்பதாலும் உதவி செய்வதால் நம்மளுக்கு மக்களுக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றலாம். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கெல்லாம் கறவை மாடு, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை எல்லாம் வைக்கலாம். ஏன்னா ஆடு மட்டும் அரபு நாட்டுக்கு 30 வருஷத்துக்கு தேவைப்படுது. ஏற்றுமதியில் 30 வருஷம் தேவைப்படுது ஆடு. நம்ம என்ன விலை சொல்கிறோமோ அதுதான் அங்கே விலை. அதனால் ஆடு உற்பத்தியை பெருக்கி இங்கே இருக்கிற இளைஞர்களை அனைவரையும் சுய குழு மூலம் ஒன்று திரட்டி அவங்க மூலயமா இந்த வேற்றுமதியை ஊக்குவிப்பேன். ரிஷிவந்தன் சட்டமன்ற தொகுதி சாதாரணமாக விவசாயம் சார்ந்த தொகுதி தான். இங்கே இருக்கிற அத்தனை விவசாயிகளும் விவசாயம் சார்ந்த தொழில் தான் செய்கிறாங்க. இதுக்கு மாற்றாக தொழிற்கூடங்கள், தொழிற்சாலைகள், மற்ற தொழிற்கல்வி நிலையங்கள் இது போன்ற இந்த தொழில் அமைப்பதற்கு ஏதாவது ஒரு கருத்து இல்லை திட்டம் வச்சிருக்கீங்களா? இருக்கு. என்னன்னா இங்கே அதிகமாக விளையிறது கரும்பு, நெல், மரவள்ளி, இது 3 விளையுது. மக்காச்சோளமும் விளையுது. இந்த இதெல்லாம் மக்காச்சோளம் ஏற்றுமதியில் நாம் இந்தியா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது உலகத்திலேயே, மக்காச்சோளம் உற்பத்திலையும் ஏற்றுமதியிலையும். ஆனால் வியாபாரிகள் இவங்களுக்கு அந்த இது தெரியாததால், விலையை எங்கே விற்கிறது சந்தைப்படுத்த தெரியாததால் அது குறைந்த விலைக்கு விற்கிறாங்க. நான் வந்த பிறகு அது நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கு உண்டான வேலை செய்வேன். அதுமாதிரி மரவள்ளிக்கு உற்பத்திக்கு செக்கோ ஃபேக்ட்ரி கொண்டு வந்து இதை ஜவ்வரிசி தயார் பண்ணுறாங்க. இதில் தான் அதை ஏற்படுத்துவேன். அதுமாரி இதில் கரும்பில்
இங்கே மில் இருக்குது, மில்லை நவீனமாக்கி ஏன்னா கலைநல்லூர் மில்லை மூட்டாங்க. அவங்களுக்கு பணம் தரணும், அதெல்லாம் வசூல் பண்ணி மக்களுக்கு சேர வேண்டியதை செய்து தருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து தருவேன். அது இல்லாமல் விவசாய வருமானத்தை எப்படி அதை 2-3 மடங்கு ஆக்குறது, அதை பற்றி தான் என் சிந்தனை இருக்கும். ஏன்னா மக்களை இனிமேட்டு 100-200க்கும் 2000க்கும் கையை வந்து விட மாட்டேன். அவங்க வருமானத்தையே அவங்கள வச்சே பெருக்கி மக்களுக்கு நல்வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் செயல்படுவேன். நன்றி. விவசாய விலை பொருட்கள் இருக்கு இல்லையா, இதற்கு உற்பத்தி செய்பவர்களே விலையை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி தொழில் சார்ந்த பொருட்களுக்கு தான் இருக்குது. விவசாயம் சார்ந்த உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தி ஆகின்ற பொருட்களுக்கு ஆதார அடிப்படை விலைகள் அதை அரசு நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அரசுகிட்ட கோரிக்கை வைப்பீங்களா? கண்டிப்பாக. அது இல்லாமல் எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. என்ன திட்டம்னா, எல்லா விவசாய பொருளையுமே அரசாங்கம் கொள்முதல் பண்ணணும், காய்கறி கொண்டு. அப்போ தான் காய்கறி கொண்டு கொள்முதல் பண்ணால் தான் இன்றைக்கி 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்குகிற காய்கறியை வியாபாரிக்கு 10 ரூபாய்க்கு தரலாம். அவங்களுக்கு மக்களுக்கு மானியமே தேவையில்லை. 20 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு வியாபாரம் தரும்போது அவர் 12 ரூபாய்க்கு விற்கலாம். யார்? வியாபாரி. 8 ரூபா அரசாங்கத்துக்கு நஷ்டமாக இருந்தால் கூட இவங்களுக்கு கட்டுப்படியான விலையாக கிடைக்கும். நான் சொல்கிறது காய்கறி மட்டும்தான். அதுபோல் எல்லாத்தையுமே நெல் 2600 தரேன்னு சொல்லியிருக்காரு எடப்பாடியார் அவர்கள். கரும்பு 4500 தரேன்னு சொல்லியிருக்காரு ஆதாரமான விலை. அதை எப்படி இன்னும் அதிகமாகிறது, அது ஐயாட்ட பேசி நான் முடிவு பண்ணுவேன். ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மாநில அரசு நிதி நிறைய கொடுக்குறாங்க. அந்த மத்திய அரசு மாநில அரசு கொடுக்கும் நிதியை கொண்டு பயனாளிகள் தேர்வு செய்யப்படுறாங்க. அந்த பயனாளிகள் சிலர் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் அவங்களுடைய சுய விருப்புக்கு ஏற்ற மாதிரி தேர்வு செய்யப்படுறதா பெரும்பான்மை குற்றச்சாட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி தேர்வு செய்வீங்க? என்னை ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக அறிவிச்சதுனாலும் என் மக்கள் எல்லாருமே அவங்க சொந்த கட்சி வேட்பாளராகவும் அவங்க சொந்தக்காரங்களாக தான் என்னை பார்க்குறாங்க. அதனால் இதில் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் மக்களுக்கு சேவை ஆற்றுவேன். அதுதான் முக்கியம். ஏன்னா என் சொந்த பந்தமும் நான் தலையிட மாட்டேங்கன்னு நான் மக்கள்கிட்ட ஒரு உறுதி கொடுத்துருக்கேன். அதுபோல் நான் சொல்லும் மாதிரி நடந்துக்குவேன். அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி யாருக்கு பயனுள்ளதோ பயனடைய வேண்டியவும் ஆமாம், தகுதி உள்ள பயனாளிக்கு எல்லாத்தையும் வீடு முதற்கொண்டு எல்லாமே அவங்களுக்கு தான் போய் சேரும். இது கண்டிப்பாக நான் பின்பற்றுவேன். இந்த சட்டமன்ற தொகுதி முன்னேற்றத்தில் உறுப்பினருக்கு மாநில அரசு நிதி உதவி தராங்க. அப்படி கொடுக்கும்போது எந்தெந்த திட்டங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பீங்க? ஏன்னா இது பிற்படுத்தப்பட்ட பகுதின்றதால விவசாய வருமானத்துக்கு தான் நான் ரொம்ப முன்னுரிமை கொடுப்பேன். விவசாய வருமானத்தை விவசாயி முன்னுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த இந்தியாவே தமிழ்நாடு முன்னுக்கு வரும். ஏன்னா நம்ம விவசாய குடும்பம், எல்லாருமே குடும்பம் விவசாய குடும்பம். ஒவ்வொரு விவசாயம் அவங்க முன்னுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த நாடு முன்னுக்கு வர முடியும். நம்ம வல்லரசு ஆகிறத நம்ம கனவை, மோடி ஐயாவோட கனவை நம்ம நிறைவேற்ற முடியும். அதனால் விவசாய வருமானத்துக்கு மட்டும்தான் நான் முன்னுரிமை தருவேன். தமிழகத்தில் இப்போது மது, போதை வஸ்துக்கள் இப்போ எல்லாம் ஒழிக்கப்படணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், நிறுவனர், கட்சிக்காரங்க அத்தனை பேருமே மிக மும்முரமாக பாடுபடுறீங்க, பேசுகிறீங்க. நீங்கள் பொறுப்புக்கு பதவிக்கு வந்த பிறகு உங்கள் பங்களிப்பு என்னவா இருக்கும்? கள்ளச்சாராயம், மது, போதை வஸ்துக்கள் இது போன்ற விஷயங்கள்ல நான் பதவி ஏற்று உடனே பார்க்க தான் போகிறீங்க. எந்த வித கள்ளச்சாராயம் எங்கே விற்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்னா அதிகாரிங்களுக்கு தெரியும். நான் அவங்கள தப்பாக பேசலை. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க அவங்கள கையை கட்டி போட்டுட்டாங்க. யார்? காவல்துறையை கையை கட்டி போட்டுட்டாங்க. நம்மளுடைய தலைவர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைறதால காவல்துறை சுதந்திரமாக செயல்பட போகுது. அதனால் இந்த கஞ்சா அப்படின்னு எங்கே விற்றாலும் இரும்பு கரம் கொண்டு கொடுக்கறதா நம்ம எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு. நானும் அதில் பங்கெடுத்துக்கின்னு தொகுதி ஃபுல்லாக எங்கே எது நடந்தாலும் என் காதுக்கு வர மாதிரி
இங்கே அங்கங்கே ஒரு ஸ்பை மாதிரி ஒருத்தரை வச்சுருப்பேன். உடனே நடவடிக்கை எடுத்து இந்த இதை ஒழிப்பேன். கள்ளச்சாராயம் என்ற பேச்சுக்கே நம்ம தொகுதியில் வேலை இருக்காது. அது மாதிரி இளைஞர்களை சீரழிக்கிற கஞ்சாவும் கண்டிப்பாக ஒழிப்பேன். இதுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்களுடைய நெடுநாளைய கோரிக்கை என்று நினைக்கிறேன். விளைகின்ற பொருட்களை நெல், கம்பு, சோளம், மணிலா, உளுந்து போன்ற பருத்தி இவையெல்லாம் விற்பனை செய்வதற்கு நெடுந்தூரத்தில் இருக்கும் அரகண்டநல்லூருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் செல்ல வேண்டிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொகுதிக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் எதுவும் இல்லை. அதை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை சின்ன செய்வீங்க? விற்பனை கூடம் கட்டுவது அது சாத்தியப்பட வேண்டியதுதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, தொகுதியை 8ஆவோ 10ஆவோ பிடிச்சி அங்கே நேரடி கொள்முதல் நிலையம் அரசாங்கமே இதை கொள்முதல் செய்து வியாபாரிகளுக்கு மானிய விலை குடிக்கிறதுக்கோசரம் நம்ம எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அமைச்சரவையில் இதை பற்றி வலியுறுத்தி அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவேன். ஏன்னா நேரடி கொள்முதல் நிலையம் என்பது அரசாங்கத்தால் செய்யப்படுவது ஆதாரமான விலையை. ஆனால் ஆதாரமான விலையை சில நம்ம விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேது. ஏன்னா உழைக்கிறது ஒருத்தங்க, வருமானம் பார்க்கறது ஒருத்தங்க. அதனால் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிற விவசாய குடும்பத்தை நம்ம வாழ வைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக செய்வேன். கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயரில் நம்ம தொகுதிக்கு பக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற தென்பண்ணை ஆறு இருக்கு இல்லையா, அதில் ஆற்றுல கிணறு போட்டு சேலம், செஞ்சி போன்ற பல்வேறு தூரமான அடுத்த மாவட்டங்களுக்கெல்லாம் தன் குடிநீர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ரிஷிவந்தியம், இந்த சங்கராபுரம் வட்டத்தை சேர்ந்த சில பகுதி, ஏன் திருக்கோயிலூர் வட்டத்தை சேர்ந்த பகுதி, இந்த உள்ளூரில் இன்டீரியர் உள்ளூர் இருக்கிற கிராமங்கள் இருக்கு இல்லையா, அவங்க குடிநீர் இல்லாமல் இன்னும் அவதிப்பட்டு இருக்காங்க. இது உண்மை, நிதர்சனமான உண்மை. அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தில் நமக்குன்னு இல்லை அதிலே பங்கு எடுத்து குடிநீர் கொண்டு வருவது நீங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன சொல்கிறீங்க? நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினரோட கடமை என்னன்னா, மக்களுக்கு குடிக்க நல்ல குடிநீர் தரணும், சுகாதாரத்தை மேம்படுத்தணும், இருக்க வீடு தரணும். இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. அதை தான் அரசாங்கமும் சட்டத்தில் சொல்லியிருக்கு. இந்த 3 உரிமையும் பறிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதனால் நீங்கள் சொல்கிற திட்டம் இந்த பாசாறுன்ற கிராமத்தில் இப்பயும் அங்கே சுண்ணாம்பு தண்ணி குடிச்சிட்டு நிறைய பேருக்கு கிட்னி வீணாக போய் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. குடிக்க கூட தண்ணி. அதுமாரி தக்கான்ற ஒரு முஸ்லீம் கிராமத்தில் நான் வாக்கு சேகரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, 10 வருஷமாக இந்த எம்எல்ஏகிட்ட குடிக்க தண்ணி கேட்குறேங்க, தரமாட்டேன்றாரு, நீங்கள் வந்தால் கண்டிப்பாக செய்வீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், 4ஆம் தேதி 23ஆம் தேதி ஓட்டு போடுறோமா, 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, 6ஆம் தேதியே உங்களுக்கு உண்டான வேலை திட்டங்களை செய்து சுத்தமான குடிநீர் தேவைப்பட்டால் மினரல் வாட்டர் தரத்து கூட நான் பண்ணுவேன். அதனால் இந்த 3 அடிப்படையான விஷயத்த முன்னிலைப்படுத்துவேன், முன்னுரிமை தருவேன். ஏன்னா இது அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை. அந்த உரிமையை மறுக்கிறதுக்கு எந்த அரசாங்கத்துக்கும் உரிமை இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற திட்டத்தை நிறைவேற்றுவேன். தமிழகத்தில் இன்றைய நிலையை பொறுத்தவரையில் இளைஞர்கள் அதிகமாக போதை வழியில் போயிட்டு இருக்காங்க. அவங்க மனநிலையை மாற்றி நல்வழிப்படுத்தவும் அந்த போதையிலிருந்து விடுபடவும் என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு, படிப்படியாக மதுக்கடையை மூடுன்னு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை என்னன்னா, மதுக்கடையே இல்லாத தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவே வேணும் தான் நம்மளுடைய கொள்கை. அந்த கொள்கையிலிருந்து சிறிது விலக போகிறதில்ல. இளைஞர்களை குடிகாரர்கள் ஆக்கி அவர்களை மூளை செலவு செய்து அதை பயன்படுத்த வேண்டும் என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை. அதனால்தான் தெருவுக்கு தெரு சாராய கடையும், அதாவது முட்டு சந்துன்னு சொல்லுவாங்க, முட்டு சந்தில் 6 மணிக்கு தான் சாராயம் விற்கிது, கஞ்சா விற்கிது, எல்லாத்தையும் தாராளமாக ஆக்கந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு மக்கள் நல்வாழ்வு முகாம்னு ஒன்று இருக்குது. அதை
தொகுதிக்கு தேவையான அளவுக்கு ஏற்படுத்தி அவங்கள தேவைப்பட்டால் அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாததால் தான் அவங்க குடிக்க போகிறாங்க. காலையில் ஏஞ்ச உடனே வேலை இருக்குதுன்னா குடிக்க போகிறதில்ல. அவங்களுக்கு வேலை இல்லை, வேலை கொடுத்துட்டா ஏஞ்ச உடனே வேலைக்கு போவாங்க, சாயந்தரம் வந்து அசதியாக வந்து படுத்துருவாங்க. வேலை இல்லாத ஒரே காரணத்தால் தான் அவங்க குடிக்க போகிறாங்க. நான் வந்த உடனே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக உறுதி செய்வேன். கிராமந்தோறும் விளையாட்டு அரங்கு ஆரம்பித்து விளையாட்டு பொருட்களை கொடுத்தா இளைஞர்கள், பெண் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கும். ஆண் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாம அவங்களுடைய கவனம் வந்து விளையாட்டுல மாறும்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? டீனேஜ் பசங்களுக்கு விளையாட்டு மூலியமா பண்ணலாம். பெரிய அதாவது குடிமக்கள் வளர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மட்டும்தான் இல்லாதால் தான் நிஜமால அவங்களுக்கு அந்த சிந்தனை வருது. வேலை இப்போ எல்லாருமே 6 மணிக்கு குடிக்கிறது இல்லை இல்லையா? அவங்களுக்கு வேலை இருக்கலாதால் தான் போய் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பெருக்கிட்டேன்னா அவங்களுக்கு ஏஞ்ச உடனே என்ன சிந்தனை வரும்? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அந்த எண்ணம் வரும். அதனால அவங்க வேலை வாய்ப்பை உற்பத்தி பண்ணிட்டாவே குடிக்கிறது குறைஞ்சிரும். இதுதான் எண்ணம். வேலை வாய்ப்பை பெருக்குவேன். இந்த பரபரப்பான தேர்தல் வாக்கு சேகரிக்கும் சூழ்நிலையில் கோவல் தமிழ் நியூஸ் சேனலுக்காக எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களோடு உரையாடியமைக்காக, கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நானும் கோவல் டிவிக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு வித்தியாசமான சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் பணியாற்றுவேன். அதனால் என் மக்கள் எங்களை ரொம்ப நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் செயல்படுவேன். அதனால் எனது உற்றி ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் மட்டும்தான் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வெற்றி பெற்ற மாதிரி தான் இருக்குது. நான் ஆணவத்தில் சொல்ல, என் மக்களுடைய நம்பிக்கையில் சொல்கிறேன். நம்ம வெற்றி பெறுவது உறுதி. உண்மையாக இருப்பேன், வித்தியாசமாக இருப்பேன், உங்கள் மக்களுக்கு நன்மை மட்டுமே செய்வேன். நன்றி, வணக்கம்.